ஹே எவ்ரிவன், இந்த வீடியோவில் N8 N8 யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சேட் பாட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் N8? ஸோ N8ன்றது ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு செட் ஆஃப் ஒர்க் வந்து பண்ணணும்னு நினைக்கிறத ஆட்டோமேட் பண்ண யூஸ் பண்ணுற ஒரு டூல். அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு நோ கோட் பிளாட்ஃபார்ம் டூல். நீங்கள் வந்து கோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் இதில் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் கோட் பண்ணிக்கலாம். வேணும்னா வந்து ஜாவாஸ்கிரிப்டில் கோட் பண்ணிக்கலாம், தென் பைத்தானில் கோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. இதே மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது, பட் லைக் ஜாப்பியர் அண்ட் மேக். ஸோ ஆனால் இதெல்லாம் வந்து ஓப்பன் சோர்ஸ் கிடையாது. ஆனால் N8 வந்து ஓப்பன் சோர்ஸ். அதை நம்ம வந்து டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹவ் N8 ஒர்க்ஸ். N8 எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நோட் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குது. ஸோ பேசிக்காக நீங்கள் பண்ணணும், நீங்கள் இந்த மாதிரி டாஸ்க்கை பண்ணணுன்றதை அவங்க ஆல்ரெடி நோட்னு ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒர்க் ஃப்ளோவில் தான் வந்து நமக்கு தேவையான ஒர்க்கை பண்ணுவோம். இந்த நோட்ஸை ட்ராக் பண்ணி அந்த ஒர்க்கை வந்து எப்படி ஆட்டோமேட் பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம். இதில் ட்ரிகர்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை நான் நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ட்ரிகர்ஸை யூஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் எல்லா ஆப்ரேஷனுமே வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் மெசேஜ் பண்ணால் அந்த மெசேஜை வச்சு திரும்ப ரிப்ளை என்ன வரணுன்றது. நீங்கள் HTTP ரெக்வஸ்ட் மூலமா வெப் ஹூக்குக்கு மெசேஜ் அனுப்பிச்சா அந்த HTTP ரெக்வஸ்ட்டில் வந்த மெசேஜை எடுத்து நமக்கு தேவையான ஆப்ரேஷன்ஸை பண்ணி திரும்ப ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் த ட்ரிகர் ஒர்க்ஸ். பட் இதை நான் வந்து சிம்பிளாக சொல்லிட்டேன். வெப் ஹூக்கும் சேட்டையும் வச்சு இதில் நிறைய ட்ரிகர்ஸ் இருக்குது. அதை நம்ம போக பார்க்கலாம். N8 யூஸ் பண்ணி நம்ம நிறைய API கால்ஸ், தென் நம்மளுக்கு தேவையான ஆட்டோமேஷன் ஒர்க்ஸை வந்து ரொம்பவே சிம்பிளாக பண்ணலாம். இப்போ நம்ம வந்து எப்படி ஒரு சிம்பிள் சேட் பாட் வந்து கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து N8 ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் எப்படி N8 இன்ஸ்டால் பண்ணணும்னு போட்டிருந்தேன். நான் வேணா ஐ பட்டனில் தரேன். அப்படி இல்லைனா சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்ககிட்ட டாக்கர் இருந்தாலே போதும். நீங்கள் போயிட்டு N8 இமேஜை வந்து புல் பண்ணிவிட்டு ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து N8 ரன் ஆக ஆரம்பிச்சிடும். தென் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்கள் மெயில் ஐடி, யூசர் நேம், பாஸ்வேர்ட்லாம் போட்டு சைன்இன் பண்ணதுக்கப்புறம் சில பெய்டு ஃபீச்சர்ஸை நம்ம வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணணும்னா நம்ம மெயிலுக்கு வந்து ஆக்டிவேஷன் கீ வரும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இந்த டேப் தான் இருக்கும். லைக் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். லைக் ஒர்க் ஃப்ளோ, கிளைண்ட்ஸ், எக்ஸிக்யூஷன்ஸ், டேட்டா டேபிள், இது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். ஸோ ஒர்க் ஃப்ளோன்றது நம்ம கிரியேட் பண்ணுற ஒர்க் ஃப்ளோஸ் இருக்கிற இடம். கிளைண்ட்ஸ்ன்றது நீங்கள் வந்து இப்போது கூகுள் ஜெமினியை வந்து N8 கனெக்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கிரெடென்ஷியல் கொடுத்து API கிரியேட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுப்பீங்க. அதுதான் வந்து இந்த கிரெடென்ஷியல்ஸில் இருக்கும். எக்ஸிக்யூஷன், நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு மெசேஜ் எக்ஸிக்யூஷன்ஸுமே இங்கே வந்து சேவ் ஆகும். தென் டேட்டா டேபிள் இப்போ ரீசெண்டாக கொடுத்த அப்டேட்டில் இருந்து தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து இங்கே பார்த்தீங்களா டெம்ப்ளேட் இருக்கும். ஸோ இந்த டெம்ப்ளேட்ன்றது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி N8 யூஸ் பண்ணி நிறைய பேர் நிறைய ஒர்க் ஃப்ளோஸ் அவங்க ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதில் இருக்க ஒர்க் ஃப்ளோஸ் எல்லாத்தையுமே இங்கே சிலதை டெம்ப்ளேட்டாக நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. நம்ம ஜஸ்ட் அங்கே இருக்கிறத ரீட் பண்ணி நமக்கு தேவைன்னா அந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான ஒர்க்கை அப்படியே அதில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறதுல ஜஸ்ட் நான் வந்து ஒர்க் ஃப்ளோக்கு போயிட்டு என்னோட ஒரு ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒர்க் ஃப்ளோவோட நேமை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நான் வந்து மை AI அசிஸ்டன்ட்னு வச்சுக்கிறேன். தென் அதுக்கப்புறமா ஆட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அங்கே கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு ட்ரிகர் நோட்ஸ்லாம் காட்டும். ஸோ நாங்கள் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே இதுதான் வந்து ட்ரிகர். நான் சொன்னேன்ல, நமக்கு ஒரு மெசேஜ் வந்தால் எதனா ஒரு ட்ரிகர் ஆனால் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அதுக்கு தான் இந்த ட்ரிகர்ஸ். இந்த ட்ரிகர் மேனுவலின்னு இருக்கிறது நம்ம மேனுவலாக ட்ரிகர் பண்ணுறது. ஆன் சேட் மெசேஜ் நம்ம சேட்டில் ஹாய்னு அடித்து என்ட்ரு கொடுத்தோன்னா அப்போ ட்ரிகர் ஆகுது. சப்மிட்டை ஃபார்ம் பண்ணும்போது ட்ரிகர் ஆகுது. வெப் ஹூக் கால்லேருந்து ட்ரிகர் ஆகுது. நம்ம வேணால் ஷெட்யூல் பண்ணி ட்ரிகர் பண்ணுறதுக்கு ட்ரிகர் ஆகுது. ஸோ ஒரு ஆப்பில் ஒரு ஈவெண்ட் நடந்தால் ட்ரிகர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரிகர்ஸ் இருக்குது. நம்ம வந்து இப்போ சேட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ஆன் மெசேஜ் சேட்டை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நான் வந்து சேட் பண்ணனா இது ட்ரிகர் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு என்ன நடக்கணுன்றது இங்கே சொல்லணும். நான் வந்து சேட் பாட் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இங்கேருந்து ஒரு ஆக்ஷன் வந்ததுக்கப்புறமா ட்ரிகர் ஆனதுக்கப்புறமா நான் வந்து அந்த வந்த மெசேஜை எதனா வந்து டேட்டா மேனிப்புலேஷன்ஸ் லைக் ஃபில்டர் பண்ணி எனக்கு தேவையான வேர்டை மட்டும் எடுக்கிறது. அதுக்கு தான் இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ளோ. இது வந்து ஒரு ஃப்ளோவாக உங்கள் ஆப்ரேஷன்ஸை வந்து நீங்கள் பண்ணுற பட்சத்தில் மர்ஜ் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு ஃப்ளோ. தென் கோர், HTTP ரெக்வஸ்ட்டில் வந்து வெப் ஹூக்கில் இருந்து வர இன்ஃபர்மேஷன்ஸை கெட் பண்ணி லைக் அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் இந்த கோர். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறைய இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அதில் எந்த டூல் வேணுமோ யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வரும். தென் ஹியூமன் இன் த லூப். ஸோ ஹியூமனோட அப்ரூவல் கோசம் வெயிட் பண்ணுறது. அப்புறம் ஆட் அனதர் ட்ரிகர். மெசேஜ்லேருந்து ட்ரிகர் வந்தாலுமே எனக்கு திரும்ப டெலிகிராம்லேருந்து ட்ரிகர் வரணும்னா நான் அந்த ட்ரிகரில் போய்ட்டு எனக்கு தேவையானதை எடுத்துக்கலாம், தேவையான நோடை எடுத்துக்கலாம். ஸோ இப்போது நான் பண்ணுற மெசேஜ் டேரெக்டாக AI ஏஜென்ட்டுக்கு போகணும். இங்கே பார்த்தீங்களா, நீங்கள் AI ஏஜென்ட்னு கிளிக் பண்ண முடியும். இந்த மாதிரி டேப் வந்துடும். இங்கே நம்மளுக்கு கனெக்டட் சேட் ட்ரிகர் நோட் அதை வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. நான் வந்து சேட்டோட கனெக்ட் பண்ணியிருந்த அந்த மெசேஜை யூஸ் பண்ணுறதுக்கு இதை அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்படி இல்லை நான் வெப் ஹூக் யூஸ் பண்ணுறேன்னா டிஃபைன் பிலோ கொடுத்துட்டு வெப் ஹூக்லேருந்து வர மெசேஜை நான் கீழே அங்கே கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து நான் சேட் மாடல் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து கூகுள் ஜெமினி மாடல் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஜெமினியில் இருக்க API கீ யூஸ் பண்ணி நம்ம சேட் பண்ணால் API மூலமா அதோட ரிப்ளை வர மாதிரி பண்ண போகிறோம். பட் அது மட்டும் எப்படி நம்மளுக்கு டேரெக்டாக மெசேஜ் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான மாதிரி இந்த AI ஏஜென்ட்டை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம
கொடுக்குற மெசேஜுக்கு ஏற்ற மாதிரி ரிப்ளை வராமல் நம்ம ஏஐ ஏஜென்ட்டில் பண்ணியிருக்க ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ரிப்ளை வரும். ஸோ எப்படின்றத பார்க்கலாம் இருங்க. ஸோ இங்கே ஜெமினை மாடல் மட்டும் இல்லாமல் நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஜெமினை நோட வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல க்ரெடென்ஷியல்ஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இதோட நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜெமினை ஏபிஐன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இங்கே தான் நம்ம வந்து ஏபிஐ கீயை போடணும். ஜஸ்ட் நீங்கள் அதுக்கு சிம்பிளாக உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி கூகுள் ஜெமினை ஏபிஐன்னு போடுங்க. ஸோ கூகுள் ஜெமினை ஏபிஐயோட வெப்சைட்டுக்கு போயிடுங்க. போனதுக்கப்புறமா இங்கே இருக்க கெட் ஏபிஐ கீயை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிக்கணும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அக்ரிமெண்ட்லாம் கேட்பாங்க. அஸ் அ டெவலப்பர் அதை வந்து டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. வேணா அதை ரீட் பண்ணி பாருங்கள். தென் இதுக்கப்புறம் நம்ம வந்து ஏபிஐ கீ கிரியேட் பண்ணோம். ஸோ கிரியேட் ஏபிஐ கீழே போயிட்டு n8n-test நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த நேம் வேணுமோ வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஏபிஐ கீ கிரியேட் பண்ண போகிறோம்னாலே நம்மளுக்கு வந்து கூகுள் கிளவுடில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்கணும். ஸோ என்கிட்ட எந்த ப்ராஜெக்ட்டுமே இல்லை கிளவுடில். ஸோ ஐம் கோயிங் டு கிரியேட் அ நியூ ப்ராஜெக்ட். ஸோ கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு திரும்ப இங்கேயும் அதே கேரக்டரே வச்சுக்கிறேன் n8n-test. இப்போ கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்த உடனே எனக்கு வந்து ஏபிஐ கீ கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போ கிரியேட் ஆனதுக்கப்புறமா ஸோ கீன்னு இருக்க இடத்துல கிளிக் பண்ணி இந்த ஏபிஐ கீயை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு என் n8n ஒர்க் ஃப்ளோவில் வந்து ஏபிஐ கீன்னு இருக்க இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா கனெக்ஷன் டெக்ஸ்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்தால் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் வந்து சேட் பண்ணுறேன். ஹாய்னு நான் மெசேஜ் அனுப்புறேன்னா ஆக்சுவலாக இங்கேருந்து என் மெசேஜ் போயிட்டு என் ஏஐ ஏஜென்ட் மூலமா ட்ரிகர் ஆகி நம்மளுக்கு வந்து ஜெமினி ஏபிஐ கீ யூஸ் பண்ணி ரிப்ளை வருது. ஸோ நான் வந்து இங்கே சேட் பாட் பண்ணுறேன். சேட் பாட் மாதிரியே நம்ம வந்து உங்கள் ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன் நிறைய பண்ணலாம். நீங்கள் ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சு இந்த ஒர்க் தான் நான் பண்ண போகிறேன்னா தாராளமாக நீங்கள் ஏஐ இல்லாமல் அந்த ஃபுல் ஒர்க் ஃப்ளோவுமே வந்து கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து திரும்ப ஹாய்னு மெசேஜ் அனுப்புறேன். ஆனால் இங்கே பாருங்க எனக்கு வந்து அதே ரெஸ்பான்ஸ் தான் வருது. ஹலோ நம்ம சொல்றதே அதுக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அதனால நம்மளுக்கு மெமரி தேவை. இந்த இடத்துல நான் வந்து இங்கே இருக்க மெமரியை கிளிக் பண்ணி சிம்பிள் மெமரி வந்து சூஸ் பண்ணி சிம்பிள் மெமரின்றது இந்த செஷனில் இப்போ பண்ணுற சேட்டை மட்டும் சேவ் பண்ணி வச்சுக்கோம். டிபியில் சேவ் பண்ணாது, எதுலையுமே சேவ் பண்ணாது. ஸோ அதுதான் வந்து சிம்பிள் மெமரி. இன்கேஸ் உங்களுக்கு டிபி வேணும்னா நீங்கள் இங்கே இருக்க எந்த டிபியை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி சாட் மெசேஜ்லேருந்து வர செஷன் ஐடியா தான் இது யூஸ் பண்ணுது. ஸோ நம்மளுக்கு வேணா டிஃபைன் பிலோ கொடுத்துட்டு வெப் ஹூக் யூஸ் பண்ணும்போது நம்ம மாற்றிக்கலாம். நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் அதை பற்றி இன்னும் எக்ஸ்பிளைனாக பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கான்டெக்ஸ்ட் விண்டோ லென்த். ஸோ கடைசியாக பண்ண 5 சேட் மட்டும்தான் இதுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஹாய்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் ஹாய்னு கொடுத்த மெசேஜ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இதில் சேவ் பண்ணி வச்சுக்கோம். பாருங்கள் நான் ஹாய்னு கொடுத்துட்டேன். யூ ஆர் அ ஹெல்ப்ஃபுல் அசிஸ்டன்ட். இங்கே ஃபார்மேட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டிஃபால்ட்டாக அந்த ஏஜென்ட் நோடில் இருக்க ப்ராம்ப்ட் அது. இப்போ நான் திரும்ப ஹாய்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் மெமரி ஃபஸ்ட்டு லோட் ஆகுது. தென் அதுக்கப்புறம் சேட் மாடலுக்கு போகுது. சேட் மாடல் போன கான்வர்சேஷனை ஞாபகம் வச்சு இப்போ எனக்கு டிஃப்ரெண்ட்டான அவுட்புட்டை தரும் பாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா ஹலோ கைன் இஸ் தேர் எனிதிங் யூ லைக் டு டிஸ்கஸ் ஆர் ஆஸ்க் அபவுட் மீ டுடே அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த சிம்பிள் மெமரியில் அந்த கான்டெக்ட் தான் முக்கியமே. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கான்டெக்ட் அதிகமாக வைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அதுக்கு மெமரி வந்து ஞாபகம் இருக்கும். தென் அதுக்கப்புறமா இங்கே டூல்ஸ்ன்ற விஷயம் இருக்கு. ஸோ டூல்ஸில் நிறைய டூல்ஸ் இருக்கு. ஸோ டூல்ஸை நான் வந்து இன்னொரு வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ ஜஸ்ட் இந்த ஏஐ சேட் பாட் மட்டும் நமக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாற்றுறதுன்னு பார்ப்போம் இப்போ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் ஆப்ஷன் இருக்கா, இங்கே சிஸ்டம் மெசேஜ்னு இருக்கு. ஸோ சிஸ்டம் மெசேஜ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு மட்டும்தான் இந்த ஏஐ யூஸ் பண்ணணும் அது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு தேவையான ப்ராம்ப்டை நான் இங்கே கொடுத்துக்கலாம். லைக் இப்போ நான் வந்து என்னோட யூடியூப்க்கு கண்டென்ட் எழுதுறதுக்கு மட்டும் இந்த ஏஜென்ட் யூஸ் பண்ண போறேன்னா அதுக்கு கொடுத்துக்கலாம். நீங்கள் உங்ககிட்ட இருக்க பர்டிகுலர் மெசேஜ் இல்லை பர்டிகுலர் வெப் ஹூக்ல இருந்து நீங்கள் கொடுக்குற கிரெடென்ஷியல்ஸை யூஸ் பண்ணணும்னா இந்த டிராக் அண்ட் ட்ராப் ஃபீச்சரை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நீங்கள் வந்து மெயில் சென்ட் பண்ண போறீங்க. ஸோ மெயில் வந்து ஆக்சுவலாக உங்கள் யூஐயில் ஃப்ரண்ட் எண்டில் எழுதிட்டீங்க. உங்கள் யூசர் நீங்கள் லாகின் பண்ணியிருக்க யூசர்ல இருந்து தான் மெயில் போகணும் அப்படின்னா அந்த மெயிலை நீங்கள் ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் வேற வேற யூசர் லாகின் பண்ணால் வேற வேற யூசர்ல இருந்து மெயில் போகும். ஸோ இந்த மெயில் போகிற கான்செப்ட்லாம் வந்து டூல்ஸை யூஸ் பண்ணி பண்ணணும். நான் அதை அந்த சைடு எக்ஸ்பிளைன் பண்ணல. ஜஸ்ட் இந்த டிராக் அண்ட் ட்ராப் ஃபீச்சரை ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஃபிக்ஸட்னு வச்சுட்டு நம்ம என்ன வேணாலும் எழுதிக்கலாம். எக்ஸ்பிரஷன் வச்சா நமக்கு வர இன்ஃபர்மேஷனை ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சிம்பிளாக யூ ஆர் அன் ஹெல்ப்ஃபுல் அசிஸ்டன்ட் அப்படின்ற ப்ராம்ப்ட் தான் இருக்கும் டிஃபால்ட்டாக. ஸோ அந்த ஹெல்ப்ஃபுல் அசிஸ்டன்ட்ன்ற ப்ராம்ப்ட்டை போட்டு நம்ம நார்மலாக சேட் பண்ணிக்கலாம். பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. மாடலில் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற மாடல் 2.5 ஃப்ளாஷ். இந்த இடத்துல இந்த ப்ராம்ப்ட்டுக்கு பதிலாக நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி ப்ராம்ப்ட் எழுதிக்கிறேன். லைக் என் சேனலுக்கான யூடியூப் ஸ்கிரிப்டை நீ தான் வந்து எழுத போகிற. ஸோ அதுக்கு வந்து ரோல் இதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. பட் நீங்கள் ஜஸ்ட் இப்போ அந்த ஃபார்மேட்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்து எழுதிக்கலாம். நான் எழுதுறது இப்போ வந்து எம்டி ஃபார்மேட்டில் எழுதியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ராம்ப்ட் தான். நீ வந்து ஒரு யூடியூப் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அசிஸ்டன்ட். என்னோட சேனலோட டீட்டெயில் இது தான். ஸோ நான் மெயின் கண்டென்ட்டாக போடுற விஷயம் இது தான். அவுட்புட்டில் யூசருக்கு ஏற்ற மாதிரி நீ வந்து அவுட்புட் கொடுன்னு சொல்லிட்டேன். நான் சேவ் பண்ணிவிட்டு இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு மெசேஜ் போடுறேன். ஹாய் அப்படின்னு போடுறேன். இங்கே பாருங்க என்கிட்ட சொல்லிடுச்சு நான் வந்து உங்களுக்கு யூடியூப்க்கு ஸ்கிரிப்ட் எழுத ரெடியாக இருக்கேன். உங்கள் சேனல் பேர் இதுதான். தென் தீஸ் ஆர் த ஹெல்ப் ஐ கேன் டூ அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சு. ஸோ நான் வந்து இப்போ சொல்கிறேன் கேம் டெவலப்மெண்ட் வச்சு எனக்கு ஸ்கிரிப்ட் எழுது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ தென் அது வந்து யோசிச்சு நம்மளுக்கு ஒரு ஸ்கிரிப்டை தரும். ஸோ இங்கே பார்த்தீங்களா கொடுத்துருச்சு. ஸோ இதை நீங்கள் எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து பர்டிகுலராக ஒரு டாஸ்க்கு மட்டும் ஏ ஏஜென்ட் வேணும்னா அந்த டாஸ்க்கு மட்டும் ஏற்ற மாதிரி இந்த ஏ ஏஜென்ட்டை கிரியேட் பண்ணலாம். தென் இதுலேயே நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் இதே மாதிரி ஏஐ யூஸ் பண்ணி உங்கள் பிஸ்னஸில் இருக்க டிபியை கனெக்ட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோஸில்
ஆப்ஷன்ஸில் போகிறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைசேஷன் ஏஐ வந்து இங்கே நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் ஆப்ஷன்ஸில் போயிட்டு மேக்ஸ் ஹைட்ரேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ மேக்ஸ் ஹைட்ரேஷன்ன்றது உங்கள் ஏஐ ஏஜென்ட்டுக்கு ஒவ்வொரு வாட்டியும் போகிற ரெக்வஸ்ட் தான். ஸோ சேட்லேருந்து ஒரு வாட்டி போயிட்டு ஜெமினிக்கு வரும். ஸோ ஜெமினிலேருந்து திரும்ப ஏஐ ஏஜென்ட் போகும், திரும்ப ஏஐ ஏஜென்ட்லேருந்து ஜெமினிக்கு வரும். ஸோ இதே மாதிரி போகிறது தான் மேக்ஸ் ஹைட்ரேஷன். டிஃபால்ட்டாக 10 இருக்கும். நீங்கள் வந்து பெரிய ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்போது அது அதிகமாக வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி கேன் ஏபிள் டு கிரியேட் அ சிம்பிள் சாட்பாட் யூசிங் N8N. ஸோ இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி என்னோட லோக்கல் சிஸ்டம்லேயே ரன் ஆகுது. இன்கேஸ் நம்ம இந்த ஜெமினை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒலாமா மாடல் யூஸ் பண்ணி கூட நம்ம சேட் பண்ணலாம். பட் நல்ல ஜிபியூ இருக்கணும் லேப்பில். ஸோ லேப்லேயோ சிஸ்டம்லேயோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் வந்து இங்கே ஒலாமா யூஸ் பண்ணல. என் கிராஃபிக்ஸ் கார்டு வந்து கம்மி தான். ஸோ அதுவும் இல்லாமல் ஸ்லோ ஆகிடும் சிஸ்டம். ஸோ அதுக்கோசம் நான் வந்து யூஸ் பண்ணல. இல்லைனா நம்ம நார்மலாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப்லைனில் ஒர்க் ஆகிற மாதிரியே சேட்பாட் வந்து இங்கே கிரியேட் பண்ண முடியும். ஜெமினி ஏபிஐ கீக்கு பதிலாக ஒலாமா யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ N8N என்ன, how N8N actually works, then how you can able to create a simple chatbot. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களை அடுத்த ஒரு ஆசமான வீடியோவில் பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோவில் எதனா வந்து டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.